Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புடலங்காய் கூட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்: புடலங்காய், 1/4 கப் பயத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, தாளிச்சு கொட்ட, கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். புடலங்காவை நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் பயத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கூட்டுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இது முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன அரைச்சி விடணும்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வேக வச்ச புடலங்காவெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அது இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இதை கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி. இந்த கூட்டுக்கு நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக தேங்காய் ஜீரகம் அரைக்கும் போது வத்த மிளகாவோ பச்சை மிளகாவோ கூட அரைச்சிட்டு பண்ணிக்கலாம். நான் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணதுனால வெறும் தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி விட்டுருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விட்டுருக்கேன்.